நாட்டில் கோயில்களை பதிவதை எளிமைப்படுத்தவும் டிஜிட்டல் மயமாக்கவும் ஏதுவாக ஓர் இந்து கோயில் டிஜிட்டல் பதிவு முறையை உருவாக்குமாறு மலேசிய இந்து சங்கம் பரிந்துரைத்துள்ளது. நேற்று காலை நடைபெற்ற டவுன்ஹால் அவசர கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அனுப்பிய மகஜரில் முன்மொழியப்பட்டுள்ள தீர்வுகளில் அதுவும் ஒன்றாகும். பதிவு செய்யப்பட்ட கோயில்கள் குறித்த அத்தியாவசிய தரவுகளின் மையப்படுத்திய சேகரிப்பை இந்த உத்தேச பதிவு முறை உறுதி செய்யும் என இந்து சங்க செயலாளர் எஸ். விநாயகமூர்த்தி கூறினார். பிரதமருக்கான மகஜரில் நாடு முழுவதும் உள்ள இந்து கோயில் நிர்வாகங்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு குறைகளையும் அவற்றின் சாத்தியமான தீர்வுகளையும் இந்து சங்கம் கோடிட்டு காட்டியது. அவ்வகையில் நிர்வாக மற்றும் பதிவு விஷயங்களையும் உள்கோயில் விவகாரங்களையும் மேற்பார்வையிட இந்து கோயில் ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அவ்வமைப்புக்கு மற்ற முன்னணி இந்து அமைப்புகளுடன் இணைந்து இந்து சங்கம் தலைமையேற்கும். ஆலய நிர்வாகத்தின் பெருவாரியான உறுப்பினர்கள் கேட்டுக்கொள்ளாத வரை எந்த ஒரு கோயிலின் நிர்வாகத்தையும் அந்த உத்தேச அமைப்பு ஏற்றுக்கொள்ளாது. அனைத்து இயக்கங்களும் இணைந்து எங்களுடைய தலைமையில, அதாவது மலேசிய இந்து சங்கத்தின் தலைமையில ஒரு குழு அமைக்க வேண்டும் என்பதை தான் எங்களுடைய நோக்கம். இன்றைய இந்த பின்பு நடைபெற இருக்கின்ற விஷயம் அதுதான். அதன் மூலமாக இந்த குழு அரசாங்கத்தோடு இணைந்து நம்முடைய ஒட்டுமைத்துறை அமைச்சாக இருக்கலாம், அது பிரதமர் துறை அமைச்சாக இருக்கலாம், அவர்கள் கீழ் செயல்படுவதற்குரிய ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு இதுல வழக்கறிஞர் குழுவும் இருக்கின்றார்கள். மற்ற அரசாங்கத்துறைக்கு எந்த அளவுல நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆலய பிரச்சனைகளை தீர்க்க முடியும், இதன் வாயிலாக இன்று திரட்டப்பட்டிருக்கின்ற விஷயங்களை பிரதமர் அலுவலகத்துக்கும் சரி, நம்முடைய ஒற்றுமைத்துறை அமைச்சகத்துக்கும் சரி கொண்டு சென்று இதை முழுமையாக இந்த கிட்டத்தட்ட வந்திருக்கின்ற 700 பேர்ல பாத்தீங்கன்னா 300 ஆலயங்கள் 350 ஆலயங்கள் வந்திருக்கிறாங்க. 350 ஆலயங்கள்ல 300 ஆலயங்கள் நிலப்பிரச்சனையை தொட்டு தான் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே நிலப்பிரச்சனை தான் இருக்கின்றது. எப்படி இதை நம்ம கொண்டு போறோம் அப்படின்றது தான், அதற்காக தான் இந்த ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம முன்னிறுத்தி அதன் வாயிலாக இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலந்தோறும் இதை கொண்டு சென்று இந்த மாநிலந்தோறும் இருக்கின்ற பிரச்சனைகளை களைவதற்கு நாம் முயற்சி இருக்கின்றோம். அனைத்து மலேசிய மக்களின் உரிமையை பேணுவதில் மடானி அரசாங்கம் காட்டும் கடப்பாட்டை இந்து சங்கமம் கூட்டத்தில் பங்கேற்றவர்களும் உறுதியாக நம்புகின்றனர். எனவே இந்து ஆலயங்களின் ஒழுங்குமுறை அமைப்பு மற்றும் டிஜிட்டல் பதிவு முறையை ஏற்படுத்தும் பரிந்துரையை அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து நல்லதொரு முடிவை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக விநாயகமூர்த்தி கூறினார். துல்லியமான தரவுகளுடன் மட்டுமே கோயில்களும் அவற்றின் நிர்வாகங்களும் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு சரியான மற்றும் பயனுள்ள தீர்வுகளை அடையாளம் காண தொடங்க முடியும். மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ர காளியம்மன் ஆலய இடமாற்ற சர்ச்சை போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருக்க இந்த நடவடிக்கை அவசியம். கோயில் நிர்வாகங்களிடமிருந்து தரவுகளை நாங்கள் சேகரித்துள்ளோம். அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அதில் பகிர்ந்து கொண்டனர் என நாடு முழுவதும் உள்ள கோயில் நிர்வாகங்கள் கலந்து கொண்ட 7 மணி நேர கூட்டத்திற்கு பிறகு அவர் சொன்னார். இவ்வேளையில் நிலப்பிரச்சனையும் நிர்வாக பிரச்சனையுமே நாட்டிலுள்ள இந்து ஆலயங்களின் 2 முக்கிய பிரச்சனைகள் என்ற கருத்து நேற்றைய கூட்டத்தில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நில விவகாரம் மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் வருவதால் அப்பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீண்ட கால தீர்வு அடிப்படையில் ஆலய நிர்வாகங்கள் தங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்குவது அவசியம் என இந்து சங்க தலைவர் தங்க கணேசன் வலியுறுத்தினார். 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அக்கூட்டத்திற்கு தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, பிரதமரின் சிறப்பு விவகாரங்களுக்கான அதிகாரி சண்முகம் மூக்கன் உள்ளிட்டோரும் சிறப்பு வருகை புரிந்திருந்தனர். சண்முகத்திடம் அந்த மகஜர் ஒப்படைக்கப்பட்டது.